என்ன சொல்லணும்? நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல டாட். நீங்க கன்சிடர்லாம் பண்ண வேண்டாம். இவங்க என்ன சும்மாவா இருந்தாங்க? தப்பே செய்யாத என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணி என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? சாப்பாடு கூட கொடுக்கல. அதெல்லாம் நீங்க மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி இறங்கி வந்து பேசுறாங்க பாத்தீங்களா? சூர்யா, பரவாயில்ல, அவர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். என்ன டாடி அவங்க சொல்ற மாதிரி செய்யறது? இவங்க என் பொண்டாட்டி எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? இதுக்கான தண்டனை அவங்க அனுபவிக்க வேண்டாமா? வேணாண்டா, நம்ம பாயிண்ட் ஆஃப்ல இருந்து இது வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்க, புனிதாவோட லவ் மேட்டரும் கூட வெளியே வரண்டா. அவ வயசு பொண்ணு, அவ வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க வேணாமா? நந்தினி, நீ என்ன சொல்ற? அதான் சார், ஐயா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. ஆல்ரைட் டாட், இவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணட்டும். ஆனா இதை பாருங்க, அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டாடி, டைரக்டா நான் கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். அந்த பொண்ணு கண்டுபிடிச்ச லொகேஷனை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நந்தினி, போன் கொடு. சென்ட் பண்ணியாச்சு. நந்தினி, ஹலோ சார், சொல்லுங்க சார். யோ, லொகேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன், வந்திருக்காயா? சார் வந்துருச்சு சார். யோ, இமிடியேட்டா அந்த லொகேஷனுக்கு மொத்த டீமும் போங்க. ஓகே சார். அங்க இருக்க எவிடன்ஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அது யாரோட வீடு, யார் தங்கியிருந்தா, அக்ரிமெண்ட் யார் பேர்ல இருக்கு, மொத்த டீட்டெயிலும் இங்க வரணும். ஃபாஸ்டா, குயிக்கா, சீக்கிரம் போங்க. ஓகே சார். இவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னே தெரியலையே. ஏதாவது தூண்டி விட்டாதான் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும். மேம், டோன்ட் வரி மேம். நிச்சயமா சுரேகா மேம் நல்லபடியா ரெக்கவரி ஆயிடுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா, ஆண்டவன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என் பொண்ணு கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்தை விட அவ திரும்பவும் உயிரோட வந்துடணுங்கிறது தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சார் உங்க கூட வந்து நின்னா ஆறுதலா இருக்கும்ல மேம். அங்க என்ன போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? அது ஏதாவது லீகல் ஃபார்மாலிட்டிஸா இருக்கும், அதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் மேம், அதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பேசுறத உங்க முன்னாடி பேச வேண்டியதானே? எதுக்காக தனியா போய் பேசணும்? அதானே, என்னம்மா இது உங்களுக்கு தெரியாத ஃபார்மாலிட்டிஸா? இல்ல இவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியாதா? மேம், நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. பட் எனக்குள்ள இன்ஸ்டிங்க்டா ஏதோ ஒன்று சொல்லுது மேம். அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்களோன்னு தோணுது. ஐ மீன், உங்களுக்கு தெரியாம ஏதோ மூவ் பண்றாங்களோன்னு தோணுது. என் மனசுல பட்டுச்சு சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மா, நான் நினைச்சேன், அதை இப்ப மாதங்கி சொல்லிட்டா. நிச்சயமா அவங்க உங்களுக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கம்மா.